எங்கள் ஊர் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னை இவ்வூரின் மாணிக்கம் என புகழப்படுபவள். இறை சித்தமே தன் வாழ்வு என தன்னை அர்ப்பணித்து அவமானங்களையும் பாராமல் தன்னை அடிமை என தாழ்த்தி கொண்டு அருள் பொழிவு பெற்றவரான கிறிஸ்துவை நமக்கு பெற்று தந்து அதற்கென பல தியாகங்களை புரிந்து மீட்பின் திட்டத்தில் தனது பங்களிப்பை வழங்கிய அருள்மிகு பெற்றவரான புனித பாத்திமா அன்னை எங்கள் ஊர் மக்களின் அனைத்து தேவைகளையும் ஆராய்ந்து அறிந்து அரும்பெரும் செயல்களை நிறைவேற்றி மகிழ்வித்தவர், மகிழ்ச்சி அடைந்தவர். எங்கள் திட்டத்தை அவர்களுடைய திட்டமாக நிறைவேற்றியவர். நம் ஊர் மக்கள் தலைமுறைகளெல்லாம் மீட்படைய போராடுபவள் நம் பாத்திமா அன்னை. எனவே நம் அன்னையை இவ்வேளையில் நாம் போற்றி புகழுவோம். மேலும் நம் அன்னையின் அரவணைப்பில் என்றும் வாழ நமக்காக இயேசுவிடம் பரிந்துரைக்க இந்நன்றி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று மன்றாடுவோம். நம் பாத்திமா அன்னையின் ஆசிரை பெற்று செல்வோம். ஒவ்வொரு தலைமுறையிலும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுகின்ற நமது ஆயர் அவர்களை சிந்தனை என்ற முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தனது எண்ணத்தையும் விருப்பத்தையும் துறந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பங்கு மக்களை மாபரன் இயேசுவிடன் கூட்டி சேர்க்கும் மகத்தான பணியை மனமோந்து செய்யும் நமது பங்கு தந்தை அவர்களை பகிர்வு என்னும் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மாற்றம் பெற்ற மனிதர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைய வேண்டும், அருள் நலத்தோடு உடல் நலமும் பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் நமது சகோதரி அவர்களை ஆதரவு என்னும் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புதிய மாற்றம் பெற்று புதுமையாக பண்பலன் அல்ல பண்பானவராய் பங்கு முன்னேற்றத்திற்கு தனது நேரத்தையும் சிந்தனைகளையும் தந்து உதவி செய்யும் நமது ஊர் தலைவரை எழுச்சி என்ற திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். திருமுழுக்கால் கிறிஸ்துவுக்கு ஒன்றான நாம் உழைத்தாலும் உதட்டாலும் தூய்மையான இதயம் கொண்டு சகோதர மனப்பான்மையுடன் பிறரிடம் அன்பை பொழிய ஒற்றுமை என்னும் திரியை ஏற்ற இந்நாள் ஊர் தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று முதல் தடவையாக இங்கே வந்து உங்களோடு இணைந்து திருப்பலி ஆற்றி உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்காக நோயாளிகளை குணமாக்குவதற்காக இறைவனின் குணமளிக்கும் வரத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக இந்த மருத்துவமனையானது நிறுவப்பட்டிருக்கிறது. இது இறைவனின் கொடை. நாம் இதை அர்ச்சித்து புனிதப்படுத்தியுள்ளோம். நம்முடைய எம்மி அருள் சகோதரிகள் இங்கு உங்களுக்காக பணிபுரிய வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் வரவேற்று அவர்களுக்காகவும் அவருடைய பணி சிறப்பதற்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுவே. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுவே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள் புரிவீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தை 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து சிலர், நீங்கள் மோசேயின் முறையின்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்பை பெற முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோர்களுக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுக்குள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையார் யாவரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேயர் கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்.
நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இறை இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது பாத்திமா அன்னையின் ஆலயம். பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இந்த மக்கள், இந்த கிளைப்பங்கில் உள்ள மக்கள், கோட்டமருதூர் என்ற கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய முயற்சியால் தாங்கள் ஒத்துழைத்து இந்த அழகான மருத்துவமனையை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் ஒத்துழைப்பால் நீங்கள் சேர்ந்து மக்களுக்கு, நோயில் அவதிப்படும் மக்களுக்கு இந்த மருத்துவமனையை கட்டி எழுப்பியது உண்மையிலே பெருமைக்குரிய ஒன்று. அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் பாத்திமா அன்னையின் பாதுகாவலை கொண்ட மக்கள். 1917ஆம் ஆண்டு அன்னை மரியாள் போர்ச்சுகல் தேசத்தில் உள்ள பாத்திமா நகரில் காட்சி அளித்தார் 3 சிறு பிள்ளைகளுக்கு. ஆடு மேய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஜசிந்தா, பிரான்சிஸ், இவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகள். ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் ஜசிந்தா, பிரான்சிஸ். லூசி அவர்களுடைய கசின், இன்னொரு குடும்பத்தில் பிறந்தவள். இந்த 3 பேருக்கும் அன்னை மரியா காட்சி அளித்தாள். அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாட திருத்தந்தை பிரான்சிஸ் ஃபாத்திமாவுக்கு சென்றிருந்தார்.
அங்கே அவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து, திருப்பலிக்கு பிறகு ஃபாத்திமா அன்னையினுடைய சுரூபம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஆல்டருடைய வலது சைடில் வைக்கப்பட்டிருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் திருப்பலி முடிந்த பிறகு அந்த அன்னையினுடைய சுரூபத்தின் முன்னால் சென்று அதற்கு தூபமிட்டு அதன் பிறகு அதன் முன்னால் நின்று ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் வழக்கத்திற்கு அதிகமாக நேரம் அங்கே அன்னை மரியாளை பார்த்தவன் அவர் அங்கே அதிக நேரம் ஜெபித்து கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர் அந்த நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை அவர் அறிந்திருந்தார். அந்த அன்னை மரியா பாத்திமா அன்னை மரியாளோடு அவர் ஜெபிக்கும்போது அவருடைய அனுபவம் என்னவென்றால், சிலுவையிலிருந்து இயேசு அவரிடம் சொல்லும் அந்த வார்த்தைகள் அங்கே அவருக்கு நினைவூட்டப்பட்டது. இதோ உன் தாய், இதோ உன் தாய். அதை கேட்டு அவர் மிக மகிழ்ச்சி அடைந்து ஆவேசத்தில் அவர் அந்த அன்னை மரியாளோடு சமயம் செலவிட்டு அதன் பின் மக்களை திரும்பி பார்த்து அவர் மக்களிடம் 3 முறை உரத்த குரலில் அவள் சொன்னது, we have a mother, நமக்கு ஒரு தாய் உண்டு, எனக்கு ஒரு அன்னை உண்டு என்று 3 முறை அவர் மக்களுக்கு சொல்லி அதை எடுத்துரைத்தார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு அன்னை இருக்கின்றாள். நம்மை பாதுகாக்க, நம்மை வழி நடத்த, நமக்கு தேவையானது எல்லாவற்றிற்காகவும் அவருடைய மகனிடம் பரிந்து பேச நமக்கு ஒரு அன்னை இருக்கின்றாள், நம்மோடு இருக்கின்றாள். சிலுவையில் அடியில் நின்று கொண்டிருந்த அன்னை நம் அனைவருக்கும் தாயாக அங்கே மாறுகிறாள். இயேசு நம்மை அந்த அவருடைய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நாம் அன்னை மரியாளுக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவள் நமக்கு சொந்த அன்னையாக இருக்கின்றாள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாத்திமா அன்னை, ஏன் அன்னை பல இடங்களில் காட்சி அளிக்கிறாள்? பல இடங்களில் லூர்தில் பெர்னதத்துக்கு காட்சி அளித்தாள். ஃபாத்திமாவில் அந்த 3 பிள்ளைகளுக்கு காட்சி அளித்தாள். குவாடாலூப்பே ஜுவான் தியேகோ அவருக்கு காட்சி அளித்தாள். அதன் பிறகு மெச்சிகோரியில் இப்பவும் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றாள். வேளாங்கண்ணியில் அன்னை மரியா காட்சி அளித்தாள். இப்படி பல இடங்களில் வரலாற்று புகழ்பெற்ற காட்சிகள் திருச்சபையால், திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அது நம் அனைவருக்கும் ஒரு செய்தியை தருகின்றது. இன்னும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள், எனக்கு அன்னை மரியாள் காட்சி அளித்தாள், நான் அன்னை மரியாளை கண்டேன், சுரூபத்தில் அன்னை மரியாள் என்னை பார்த்து சிரித்தாள், அவளுடைய கண் சிமிட்டியது, கண்ணிலிருந்து இரத்தம் வந்தது, அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. அதை திருச்சபை ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஒருவேளை அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. இறைவன் அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். எப்போது அது மக்களுக்கு பொதுவாக ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமோ அப்போது திரு அவை அதை எடுத்து அதை எல்லோருக்குமாக அதை வாக்களிக்கின்றது. எனவே இப்போ உள்ள நம்முடைய கேள்வி என்னவென்றால், அன்னை மரியாள் ஏன் இப்படி பல இடங்களில் காட்சி அளிக்கிறாள்? அதற்கு ஒரே ஒரு காரணம், அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாள். இன்றும் அவள் நமக்காக பரிந்து பேசுகிறாள். இன்றும் அவள் நம்மை பாதுகாக்கின்றாள். இன்றும் அவள் நம்மோடு, நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு ஒன்றித்து பயணிக்கிறாள். ஏன் அப்படி பயணிக்கிறாள்? ஏன் அப்படி ஒன்றாயிருக்கின்றாள்? ஏனென்றால் சாத்தான் நம்மை சோதிக்க நம் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அன்னை மரியாள் அறிவாள்.
திருவழிபாட்டில் நாம் படிக்கின்றோம், திருவழிபாட்டு புஸ்தகத்தில் நாம் படிக்கின்றோம் புனித யோவானுக்கு கிடைத்த காட்சி. அந்த காட்சிகளை நாம் அங்கே படிக்கின்றோம். அதில் ஒரு மிக முக்கியமான காட்சி என்ன? அங்கே விண்ணகத்தில் ஒரு பெண் காணப்பட்டாள். கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலா அவளுடைய பாதத்தின் கீழ் இருந்தது. நட்சத்திரங்களால் கிரீடம் சூட்டப்பட்டிருந்தாள். அப்படியெல்லாம் நாம் ஒரு பெண்ணை பற்றி பார்க்கிறோம். அந்த பெண் அன்னை மரியாள். அதன் பிறகு அந்த காட்சி என்ன சொல்கிறது? அந்த பெண் கருவுற்றிருந்தாள். பிள்ளையை பெறும் நேரம் வந்தது. அந்த நேரத்தில் புனித யோவான் அங்கே என்ன பார்க்கிறார்? ஒரு அரக்கம் பாம்பு அவள் முன்னால் நிற்கின்றது. அரக்கம் பாம்பு எதற்காக அங்கே நிற்கின்றது? அந்த பெண் பெற்றெடுக்கும் குழந்தையை விழுங்கி விடுவதற்காக அந்த அரக்கம் பாம்பு காத்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளை யார்? உலகத்தின் மீட்பர், நம் அனைவரையும் மீட்பவர். எனவே அவர் பிறந்து வாழ்ந்து விட்டால் சாத்தானே அவர் அடியோடு ஒதுக்கி விடுவார், தொலைத்து விடுவார் என்ற பயத்தில் அந்த சாத்தான் அரக்க பாம்பு அந்த குழந்தையை முழுவதும் விழுங்கி அதை ஒழித்து விடுவதற்காக அங்கே நிற்கின்றது. ஆனால் அந்த காட்சியில் என்ன காண்கின்றோம்? அந்த பெண் பிள்ளையை பெற்றதும் அந்த பிள்ளை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் கடவுளின் மகன், யாராலும் அவரை தோற்கடிக்க முடியாது. அது விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. எனவே அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது. அன்னை மரியாளுக்கு பின்னால் அந்த சாத்தான் ஓடுகிறான். அன்னை மரியாள் பாலைவனத்தில் சென்று ஒளிந்து விடுகிறாள். அவளை அடியோடு தீர்ப்பதற்காக அந்த அரக்கம் பாம்பு தண்ணீர் நிறைய ஜல் பிரளயத்தை அது வெளியே விடுகிறது. அந்த தண்ணீரினால் அந்த பெண் அழிக்கப்படுவாள் என்ற நோக்கத்தில் அது தண்ணீரை வெளிவிடுகிறது. அப்போது நிலம் பிளந்து அந்த தண்ணீரை எல்லாம் அந்த நிலம் ஏற்றுக்கொண்டது. அன்னை மரியாள் பாதுகாக்கப்பட்டாள், காப்பாற்றப்பட்டாள். அதன் பிறகு அந்த அரக்கம் பாம்பு சினம் கொண்டு கோபப்பட்டு அது என்ன சொல்கிறது? என்னால் இது முடியவில்லை, ஆனால் நான் அவளுடைய மக்களை அவர்களை துன்புறுத்த நான் உலகிற்கு செல்கிறேன் என்று உலகிற்கு வந்தது. அந்த அரக்கம் பாம்பு, அந்த சாத்தான் இயேசுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்னை மரியாளை அந்த பாம்பால் அந்த சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாமல் கடைசியில் அந்த சாத்தான் என்ன சொல்கிறது? நான் உலகத்திற்கு சென்று அவரை பின்பற்றும் மக்களை நான் துன்புறுத்துவேன் என்று. அதை அன்னை மரியாள் நன்கு அறிந்திருப்பாள். அதனால் தான் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாள், நம்மை பாதுகாக்கின்றாள். நமக்கு ஒருவித தீங்கும் வராமல் நம்மை அவள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றாள். அதனால் தான் அன்னை மரியாள் பல இடங்களுக்கு காட்சி அளித்து நம்மை எச்சரிக்கிறாள். ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை தினமும் ஜெபமாலை செய்யுங்கள், இயேசு சொல்வதை கேளுங்கள் என்று நம்மை எச்சரித்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கிறோமா? நாம் ஏன் இன்று துன்பப்படுகிறோம்? நாம் ஏன் என்று அவதிப்படுகிறோம்? நாம் ஏன் என்று பல பிரச்சனைகளில் ஆழ்ந்து நாம் மன உளைச்சலில் ஈடுபடுகிறோம்? ஏன் தற்கொலைகள் செய்கிறோம்? ஏனென்றால் நாம் அன்னை சொல்வதை கேட்காமல் இருப்பது, அன்னையோடு ஒன்றித்திருக்காமல் இருப்பது. அன்னை என்ன சொல்கிறாள்? தபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், சாத்தானின் சோதனையில் விழாதீர்கள் என்று நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறாள் அன்னை மரியாள். இப்போ நமக்கு புனித திருத்தந்தை 14ஆம் லியோ நம்ம புதிய திருத்தந்தையாக கிடைத்துள்ளார். அவர் ஏன் லியோ என்ற பெயரை எடுத்தார் தெரியுமா? நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு செய்தி. திருத்தந்தை, இதன் முன்னால் திருத்தந்தை பிரான்சிஸ், இவர் பிரான்சிஸ் 2ஆம் பிரான்சிஸ் என்று எடுத்திருக்கலாம். ஏனென்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் எவ்வளவோ நல்ல காரியங்களை இந்த திரு அவையில் நிறைவேற்றி இருக்கிறார்.
எல்லோரும் நினைத்தது இனிவரும் திருத்தந்தை 2ஆம் பிரான்சிஸ் என்று அழைக்கப்படுவார். ஆனால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் ஒரு அமெரிக்கன், பெரு என்ற இடத்தில் பணிபுரிந்த ஒரு கார்டினல். அவர் என்ன பெயர் எடுக்கிறார்? லியோ 14ஆம் லியோ. ஏன்? இவருக்கு முன்னால் உள்ள லியோ யார்? 13ஆம் லியோ. 13ஆம் லியோ அவர் திருத்தந்தையாக இருந்தபோது அங்கே நிறைய பிரச்சனைகள் திருச்சபையில், சமுதாயத்தில். ஏழை எளியோர் புறக்கணிக்கப்பட்டனர். தொழிலாளிகளுக்கு வேண்டுமான சம்பளம் கிடைக்காமல் இருந்தது. அவர்கள் எல்லோரும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் லியோ 13ஆம் லியோ திருத்தந்தை ஒரு சுற்றுமடலை அனுப்புகிறார். ரேரும் நோவாரும், ஒரு சோஷியல் என்சைக்ளிக்கல். அதன் வழியாக அவர் சொல்கிறார், ஏழை மக்களோடு நாம் இருக்க வேண்டும், திருச்சபை அவர்களுக்குரியது, தொழிலாளர்களுக்கு அவருடைய மாண்பையும் அவருக்கு வேண்டியதையும் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக அந்த சோஷியல் என்சைக்ளிக்கல் சுற்றுமடலில் அதை அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 13ஆம் லியோ வட்டிக்கான் அங்கே திருப்பலி ஆற்றிவிட்டு, நல்லா கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், திருப்பலி ஆற்றின பிறகு அவர் திருப்பலி முடிந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? அவர் அங்கே பார்க்கிறார், இயேசுவோடு சாத்தான் பேசுவதை அவர் பார்க்கிறார். எப்படி யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோமோ, யோபு புத்தகத்தில் என்ன நடந்தது? சாத்தான் இறைவனிடம் சென்று என்ன சொல்கிறது? இறைவன் சாத்தானிடம் என்ன சொல்கிறார்? யோபை பார், அவன் எனக்கு சொந்தமானவன், என்னுடைய நண்பன், நான் சொல்வதை கேட்பவன், எனக்கு பிரியமுள்ளவன், அவன் எப்போதும் எனக்கு பிரமாணிக்கமாயிருக்கின்றான் என்று இறைவன் சொல்கிறார் பெருமையாக யோபை பற்றி. அப்போது சாத்தான் என்ன சொல்கிறது? அவன் நல்லா தான் இருப்பான், பெருமையாக இருப்பான், ஏனென்றால் நீர் அவருக்கு எல்லாம் கொடுத்துள்ளீர், அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், ஆசைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கின்றன, உலகத்தில் உள்ள விருப்பங்கள் அவனுக்கு இருக்கின்றன, எனவே அவன் மகிழ்ச்சியோடு உம்மை போற்றுகிறான், உமக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறான், நீ இந்த உலக பொருட்களையும் உலக செல்வங்களையும் அவனிடம் எடுத்தால் அவன் உன்னை பழித்து விடுவான் என்று அது சொல்கிறது. அப்போதுதான் இறைவன் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுக்கிறார். ஆனால் கடைசியிலும் யோபு இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். எனவே முதல் இருந்ததில் 100 மடங்குக்கு மேலாக அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் யோபு கிரந்தத்தில் வாசிக்கின்றோம். அதே போன்ற காட்சி திருத்தந்தை 13ஆம் லியோவுக்கு கிடைக்கின்றது. அந்த காட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? அந்த காட்சியில் இயேசுவிடம் சாத்தான் கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு சமயம் கொடும், நான் உலக மக்களை எல்லாம் உம்மிடமிருந்து எடுத்து என்னுடையவர்கள் ஆக்கிவிடுவேன் என்று, எனக்கு சமயம் கொடும், எனக்கு நேரம் தேவை. அப்போது இயேசு சொல்கிறார், அது உன்னால் முடியாத காரியம். அப்போது சாத்தான் சொல்கிறது, நீர் எனக்கு 100 ஆண்டுகள் கொடும், 100 ஆண்டுகளில் நான் உலகில் உள்ள உம்முடைய எல்லா மக்களையும் எனக்கு சொந்த மக்களாக்கி விடுவேன் என்று அது சவால் விடுகிறது. அந்த காட்சியை 13ஆம் லியோ காண்கிறார். அதை கண்டதும் அவர் மூர்ச்சை அடைகிறார், மயங்கி விழுகிறார். அவரால் அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் பயந்து விட்டார், மூர்ச்சை அடைந்து கீழே விழுகிறார். மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், ஏதோ ஆகிவிட்டது திருத்தந்தைக்கு. அவர்கள் பயந்து போனார்கள். அந்த காட்சி அவ்வளவு கொடூரமான காட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் 13ஆம் லியோ மூர்ச்சையிலிருந்து தெளிந்து அவர் அந்த காட்சியை உடனே உணர்ந்து தன்னுடைய அறைக்கு சென்று டேபிளில் உட்கார்ந்து அவர் ஒரு ஜெபத்தை எழுதுகிறார். புனித மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு ஜெபம் எழுதுகிறார்.
ஏனென்றால் சாத்தான் நேரம் எடுத்துவிட்டது, சமயம் எடுத்துவிட்டது உலக மக்களை தனதாக்கி கொள்ள. எனவே அவர் மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபிக்கிறார். அந்த சாத்தானை அடியோடு அடிப்பதற்காக, சாத்தானிடமிருந்து நமக்கு வெற்றி கொள்வதற்காக மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபிக்க ஒரு ஜெபத்தை எழுதுகிறார். அதன் பிறகு அந்த நேரத்திலிருந்து எல்லா ஆலயங்களிலும், உலகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் திருப்பலிக்கு பிறகு புனித மிக்கேல் அதிதூதருடைய ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இடப்பட்டது. அந்த காலத்தில் திருத்தந்தை 13ஆம் லியோ திருத்தந்தையினுடைய காலத்தில் ஒவ்வொரு திருப்பலிக்கு பிறகும் ஒவ்வொரு ஆலயத்திலும் புனித மிக்கேல் அதிதூதருக்கு ஜெபம் செய்யப்பட்டது. அதோடு சேர்ந்து சால்வே ரெஜீனா, ஹேல் ஹோலி குயின், அந்த ஜெபம் தமிழில் என்ன சொல்லுவாங்களா? மிகவும் இரக்கமுள்ள தாயே, அந்த ஜெபம் இந்த 2 ஜெபங்களும் மிக்கேல் அதிதூதருக்கும் மிகவும் இரக்கமுள்ள தாயே, அந்த 2 ஜெபங்களும் ஒவ்வொரு ஆலயத்திலும் சொல்லப்பட்டது. கால அளவில் அதன் பிறகு இதை மறந்து விட்டார்கள். இனி வந்த திருத்தந்தைகள் இதை உணர முடியாமல் அந்த ஜெபத்தை விட்டு விட்டார்கள். ஆனால் நிறைய பேர் இதை இப்பவும் செய்கிறாங்க. நான் ஒரு சுற்றுமடல் அனுப்புவேன், நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் திருப்பலிக்கு பிறகு இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று. அந்த சாத்தான் என்ன கேட்டது? எனக்கு 100 வருடம் தேவை. இப்போது 100 வருடம் முடிய போகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 100 வருடங்கள் முடிய போகிறது. நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் சாத்தானின் சோதனைகளை. எப்படி சாத்தான் நம்மை சோதிக்கிறது, எப்படி மக்கள் திருச்சபைக்கு எதிராக வருகின்றார்கள், சில சிறிய காரியங்களை ஏற்றுக்கொண்டு. இதெல்லாம் சாத்தானின் சோதனை. எப்படி மக்கள் இந்த ஊடகத்தின் வழியாக இறைவனுக்கும் திருப்பலிக்கும் கவனம் செலுத்தாமல் அந்த ஊடகத்திலே நுழைந்திருக்கின்றார்கள். இது சாத்தானின் சோதனை. எப்படி மக்களுடைய மனங்களையும் உள்ளங்களையும் சாத்தான் பிற காரியங்களிலும் பிற செயல்களிலும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றான். நாம் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். இது சாத்தானின் வேலை. இன்று சாத்தான் அதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய நேரம் முடிய போகிறது. அந்த நேரத்தில் நமக்கு புதிதாக கிடைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் II என்ற பெயரை எடுக்காமல் லியோ 14 என்ற பெயரை எடுத்ததும் ஒரு அறிகுறி நமக்கு. லியோ 13 அவர் சொன்னதையெல்லாம் இப்போது அவர் திரும்பி கொண்டு வந்து மனிதர்களை மீட்பதற்காக அவரை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நேற்றுதான் இதையெல்லாம் பற்றி எழுதி திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். திருத்தந்தைக்கு இந்த கடிதத்தை நான் அனுப்பியிருக்கின்றேன். திருத்தந்தை அவர்களே, அவரிடம் ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கின்றோம். இறைவன் உம்மை தேர்ந்தெடுத்து உமக்கு இந்த தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு நீர் லியோ என்ற பெயரை எடுத்திருக்கின்றீர். எனவே உலகத்தில் உள்ள எல்லா இறை மக்களுக்கும் நீர் ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த பக்தியில் ஈடுபட வேண்டும். இன்னும் திருத்தந்தை 13ஆம் திருத்தந்தையிடம் செயின்ட் எலேனா குவேரா ஹோலி ஸ்பிரிட் சிஸ்டர்ஸ் சபையை ஏற்படுத்திய ஃபவுண்டரஸ் அவள் செயின்ட் எலேனா குவேரா, அவள் 12 கடிதங்கள் 13ஆம் லியோவுக்கு எழுதியிருக்கிறாள். என்ன அந்த கடிதத்தின் முக்கியம் என்ன? அன்பு திருத்தந்தையே, உலகம் திருச்சபை உலக அளவில் சென்று கொண்டிருக்கின்றது. திருச்சபை இறைவன் மீதுள்ள பக்தியை இழந்திருக்கின்றது. திருச்சபை உலகை சார்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றது. திருச்சபையில் தூய ஆவியாரின் வல்லமை தேவைப்படுகிறது. எனவே அன்பார்ந்த திருத்தந்தையே, நீர் திருச்சபையில் இன்னும் பெண்டகோஸ்ட் நொவேனாவை கொண்டு வர வேண்டும் என்று 12 கடிதங்கள் திருத்தந்தைக்கு அவள் எழுதுகிறாள். அசென்ஷன்
இயேசுவின் விண்ணேற்பத்திலிருந்து பெண்டகோஸ்ட் திருவிழா வரை அது ஒரு பெண்டகோஸ்ட் நவீனா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். பெண்டகோஸ்டுக்காக ஜெபிக்க வேண்டும். புதிதாக தூய ஆவியார் நம்மேல் இறங்கி வந்து நம் அனைவரையும் தன்னுடைய வல்லமையால் ஆட்கொள்ள வேண்டும். அப்போது சாத்தானுக்கு நம்மேல் ஒரு ஆதிக்கம் கிடையாது என்ற முறையில் அந்த பெண்டகோஸ்ட் நொவேனாவை செய்ய அந்த பெண்மணி, அது பிறகுதான் செயின்ட் ஆனா எலேனா குவேரா திருத்தந்தைக்கு கடிதம் எழுதி, திருத்தந்தை அதை உணர்ந்து அவர் ஒரு சுற்றுமடல் எழுதுகிறார். அந்த சுற்றுமடல் வழியா மாக்சிமம் இல்லூத் மூனுஸ் அப்படிப்பட்ட ஒரு சுற்றுமடலை எழுதி அதில் எல்லோரும் பெண்டகோஸ்ட் நொவேனா செய்ய வேண்டும், தூய ஆவியார் பற்றி அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியுள்ளார். அதன் பிறகு மக்கள் அதை ஜெபிக்க தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட திருத்தந்தைக்கு ஃபாலோவராக 14ஆம் லியோ வருகின்றார். எனவே நாம் இந்த கருத்துக்களில் கவனம் செலுத்தி அந்த சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மாறி, புனித மிக்கேல் அதிதூதர் சாத்தானை முறியடித்தவர், அவரிடம் ஜெபித்து அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சியளித்து நம் அனைவரையும் எச்சரிக்கின்றாள். பாத்திமாவில் அவள் என்ன சொன்னாள் அந்த பிள்ளைகளிடம்? ஜெபமாலை, தினமும் ஜெபமாலை செய்யுங்கள், இயேசு சொல்வதை செய்யுங்கள், நற்செய்திக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேண்டுகோள் கொடுத்துள்ளார். தபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் நமக்கு வேண்டுகோள் கொடுக்கிறாள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இதையெல்லாம் நினைத்து நம்முடைய பக்தியை நாம் திரும்ப கொண்டு வந்து பக்தியோடு அந்த இறைவனோடு ஒன்றிணைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கின்றார். அவரோடு இணைந்து வாழும்போது சாத்தானால் நமக்கு ஒரு தீங்கும் இழைக்க முடியாது. எனவே இன்றைய திருப்பலியின் போது இந்த பங்கு மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் அந்த இறைவனில் ஒன்றித்து ஒற்றுமையுடனும் சமாதானமுடனும் இந்த பள்ளியில் அவர்கள் செயல்பட்டு ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான நம்பிக்கையாளர்களின் சமூகத்தை படைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், கருணாமார்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது அன்பு பணியில் சிறந்து விளங்கவும், அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நிறைவாழ்வுக்கு வழி நடத்தி செல்ல தேவையான அருள்வரங்களையும் ஆசிரியம் பொழிந்திரள வேண்டுமென்றும், முக்கியமாக எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் எங்கள் மேத்தகு ஆயர் அவர்களையும் அருள் தந்தரிகளையும் நிறைவாக ஆசிரித்திட வேண்டுமென்று இறைவா மை மன்றாடுகிறோம். நன்மையே உருவான மூவரே இறைவா, இங்கு கூடியுள்ள அனைவரையும் பாதம் வைக்கின்றோம். நாங்கள் அனைவரும் முது திட்டத்தை உணர்ந்து வாழவும், எங்கள் ஊரில் மற்றும் எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலவும் என்றும் ஊக்கர்களாக வாழ துணை புரிய வேண்டுமென்றும், நாங்கள் தொடங்க இருக்கும் புனித பாத்திமா அன்னை சிகிச்சை மையத்தை நீர் நிறைவாக ஆசிரியத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, அனைத்து நோயாளிகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். முக்கியமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை உம் அருட்கரங்களால் தொட்டு குணப்படுத்திய அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமையாலும் இறைவா, நாட்டு மக்களை வழிநடத்தும் தலைவர்கள்,
பிறநல பணிகளில் முழுமையாக பங்கெடுத்து மக்களை அன்பின் பாதையிலும் நீதியுடனும் வழிநடத்தி சென்றிட வரமருள வேண்டுமென்றும், போர்களின் நீங்கி அமைதி நிலவவும் தீவிரவாதிகள் அச்சுறுத்திலிருந்து மக்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நீந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். இயன்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா. நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும், அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும், அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும், அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் தேவங்களும். மனதுக்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உம் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீர் விரும்பும் காணிக்கை பலியல்ல, உன் இரக்கம் என்றறிந்தேன் என் இறைவா. என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியா பாத்திமா அன்னையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லயோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தேழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நொழியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் தேடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் என்னில் வாழவா. வானவா, எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா. வாழவா, எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய். கலையாத கனவாக என்னில் உறையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீர் என்னில் வாழவா. வானவா, எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா. வாழவா,
அன்பை பார்க்கிறேன். உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன். தமிழோடு தவழ்ந்தாடும் தாயன்பை பார்க்கிறேன். வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையிலே என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையிலே என்னை ஆளவாராய், கலையாத கனவாக என்னில் உறையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானவும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியா பாத்திமா அன்னையின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டுள்ள இவ்விண்ணக மறைபொருட்கள் அதே திருமகனின் இறைத்தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு பெற செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள்
அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புகழ் பாத்திமா அன்னையே, மாந்தரின் தாயே, உம்மை நினைந்தோம் துதித்தோம் ஒன்றாய் இணைந்து, என்றும் புகழ்வோம் பணிவோம் சிந்தை மகிழ்ந்து. சிறுவர் மூவருக்கு தாயே தரிசனம் தந்தாயே, உலகம் மனமாற அன்பால் அழைப்பினை விடுத்தாயே. சிறுவர் மூவருக்கு தாயே தரிசனம் தந்தாயே, அன்பாள் அழைப்பினை விடுத்தாயே. ஜெபமாலை வழியை சொல்லி தந்தாய், ஜெபமாலை வழியை சொல்லி தந்தாய், நானிலம் வாழ்ந்திட வழி வகுத்தாய், நானிலம் வாழ்ந்திட வழி வகுத்தாய். பார்ப்புகள் பாத்திமா சிந்தை மகிழ்ந்து. பார்ப்புகள் பாத்திமா அன்னையே, வாழ்க 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 வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.